குழந்தைகளுக்கு இருமல். இந்த வெயில் காலத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இருமல் தாங்க முடியல. அந்த இருமலை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். இதில் சித்தரத்தை, ஆவாரம் பூ, தூதுவேலை, தேன், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு இருமல்னாக்கா 1 மாதத்து குழந்தையிலேருந்து 1 வயசு குழந்தை வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இப்போ இந்த வெப்ப காலத்தில் குழந்தைங்கள் அதிகமாக இருமுது, சளி பிடிக்குது. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைனாலும் இருமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இது ஏன் அப்படி குழந்தை இருமிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, தாய் குளிர்ச்சியான பொருள்களை அதிகம் சாப்பிடுவாங்க. புளித்த பழங்கள் அதிகம் சாப்பிட்றது, இந்த மோர், தயிர் அந்த மாதிரிலாம் அவங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் வெப்ப காலத்துக்காக சாப்பிட்றாங்க. அதை அதிக குளிர்ச்சி இல்லாமல் சாப்பிட்டாங்கனாக்கா குழந்தைக்கும் ஒன்றும் செய்யாது, தாய்க்கும் ஒன்றும் செய்யாது. தாய்க்கு இருமல், அதிக சளி இருந்துச்சுனாக்கா அதே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கும் இருமலும் சளியும் இருக்கும். அதனால் 1 வயசு குழந்தை வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இப்போ நாம் தயார் பண்ணுற இந்த மருந்தை கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு வெப்ப காலத்தில் வர்ற அதிக இருமல், சளினால் வர்ற இருமல், இது ரெண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இப்போ நாம் அந்த தயாரிக்கிற மருந்துக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கு இருமல் சீக்கிரமாக சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஆவாரம் பூ பொடியாகவும் எடுத்துக்கலாம். இதை காய வச்சு நிழல் காய்ச்சல் போட்டும் வச்சுக்கிறலாம். நம்மளுக்கு நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குதுனாக்கா அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 பூ அளவுக்கு ஆவாரம் பூ எடுத்துக்கிறணும். இது கூட தூதுவளை ஒரு கொத்து எடுத்துக்கிட்டால் போதுமானது. சளியை, இருமலை உடனே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. 3 சிட்டிகை அளவுக்கு சீரகம் கூட சேர்த்துக்கிறணும். இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது. குழந்தை பிள்ளைங்கன்றதுனால சீக்கிரமாகவே சளியை வெளியேற்றிட்டு இருமலை கட்டுப்படுத்தும். மலத்தின் வழியாக சளியை வெளிக்கொண்டு வந்துடும். இந்த அளவுக்கு எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சமாக சாரா நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது கூட சிற்றரத்தை ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. உள்ளே இருக்கிற சளியை வெளிக்கொண்டு வந்துடும், இருமலை கட்டுப்படுத்தும். இந்த குவளை மாதிரி தொண்டைக்குள்ள நெஞ்சு சளி பிடிச்சிக்கிட்டு கருன்னு சத்தம் கேட்கும். அந்த குழந்தைங்களுக்கு அது எப்படித்தான் அது இருமுனாலும் அந்த சளி வெளியே வராது. குழந்தைங்களுக்கு அந்த சளியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த சிற்றரத்தை பொடி கூட்டு மருந்தோடு சேர்த்துக்கிறப்போ சீக்கிரமாக இருமல், சளி வெளியேறிடுச்சுனாக்கா இருமல் கட்டுப்படும். தேன் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறலாம். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டாக்கா டானிக்கு ஆயிடுச்சு. இதை இன்னும் நல்லா இப்படி ஒன்றா கலந்துட்டு தொட்டு குழந்தைக்கு நாக்கில் வச்சு சுவைக்கிற மாதிரி தொட்டு வச்சு விட்டிங்கனாக்கா அந்த நாக்கு நரம்புகள், அந்த சுவை முடிச்சுகள் வழியாக, நாக்கு நரம்பின் முடிச்சுகள் வழியாக போய் உள்ளுக்குள்ளே குழந்தைக்கு நல்லா ருசித்து சுவைச்சு சாப்பிட்ரும். அந்த தொண்டையில் இருக்கிற சளி, நெஞ்சு சளி இதெல்லாமே மலத்தின் வழியாக வெளியேறிடும். இதை ஒரு 2 நேரம் கொடுங்க குழந்தைங்களுக்கு. எப்படிப்பட்ட இருமல்னாலும் சரியாயிரும். அதே நேரத்தில் தாய்மார்கள் இப்போ அதிக சூடுன்னு நினச்சி தினமும் தலை குளிப்பாங்க. தினமும் தலைக்கு குளிச்சுட்டு அவங்க எண்ணெய் தேய்க்காமல் விட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு சளி பிடிச்சி தாய்ப்பால் கொடுக்குற தாயாக இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கும் சளி பிடிச்சிக்கிறோம். அதனால் நீங்கள் வெயில் காலன்றதுனால நேரத்தோட வெயிலில் குளிச்சுட்டு வாரத்தில் 2 நாள் மட்டும் தலை குளிங்க. தினமும் நீங்கள் சூடு பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு தலை குளிச்சுட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு நெஞ்சு சளி போகும், திரும்ப வரும், அந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கும். அதனால் நீங்கள் தினமும் பச்சை தண்ணியில் குளிக்கிற வழக்கத்தை தவிர்த்துருங்க. தலைக்கு நல்ல எண்ணெய் வைங்க. 2 வேளை இந்த மருந்து குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே
அந்த இருமல் சளி இப்போ வெப்ப காலத்தில் வர இருமல் சளி வந்து சரியாயிரும். இருமல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. குழந்தைகளுக்கு இருமல் சரியாகிறதுக்கான மருந்து இதில் முக்கியமாக ஆவாரம்பூ, தூதுவளை, தேன், சீரகம், சித்திரத்தை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை எடுத்து மெதுவாக தொட்டு தொட்டு குழந்தைக்கு நாக்கில் தடவுனோம்னா இந்த வெயில் காலத்தில் வந்த இருமல் வந்து கட்டுப்படும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.